பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகையை திறந்து வைத்த முதலமைச்சர் 15 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வருகிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கோகுல். விவரங்கள். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தற்பொழுது அண்ணா திருமண மாளிகையை முதலமைச்சர் திறந்து வைத்த பின்னர் 25 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இந்த புதிய திருமண மண்டபத்தை திறந்து வைத்த பின்னர் 25 ஜோடிகளுக்கு முதலமைச்சர் தன்னுடைய கைகளால் மாங்கல்யத்தை எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைக்க இருக்கிறார். தற்பொழுது அந்த மேடையில் முதலமைச்சர் உரையாற்றி வருகிறார். ஏற்கனவே 15 ஜோடிகள் ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகை திறப்பு விழா மற்றும் திருமண விழா இந்த இனிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நேரு அவர்களே, சேகர்பாபு அவர்களே, தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, துவக்கத்தில் நம் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி அவர்களே, ஜோசப் சாமுவேல் அவர்களே, வெற்றியழகன் அவர்களே, துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, சென்னை பெருநகரத்தினுடைய ஆணையர் திரு குமர குருபரன் ஐஏஎஸ் அவர்களே, ஆர்டிசி ரவி அவர்களே, மெட்ரோவினுடைய மேலாண்மை இயக்குனர் வினய் ஐஏஎஸ் அவர்களே, மண்டல குழு தலைவர் திருமதி சரிதா மகேஷ்குமார் அவர்களே, வாரிய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் நாகராஜன் அவர்களே, ஐசிஎஃப் முரளி அவர்களே, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, அரசு உயர் அலுவலர்களே, மணமக்களுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, மணமக்களை வாழ்த்துவதற்காக வரை இருந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு நம்ம எல்லாம் உடன்பிறப்பாக கருதி ஓயாது உழைத்து நம்மை ஆளாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவருடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகள், பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கொளத்தூருக்கு வந்தால ஒரு எனர்ஜி வந்துடும். ஒரு உற்சாகம் வந்துடும், வேகம் வந்துடும், ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். அது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் நல்லா தெரியும். அதுலேயும் மணவிழா, மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். ஆக மணமக்களோடு இந்த விழாவில் நாம் எல்லாம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிற விழாவாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்தால் எப்படி நம்மெல்லாம் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வோமோ அதே போலதான் இந்த திருமண நிகழ்ச்சியில் அத்தனை பேருமே, நான் மட்டும் இல்லை, நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த உணர்வோடு தான் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறோம். யாராவது கொளத்தூர்னு பேர் சொன்னாவே அது சாதனை, இல்லைன்னா ஸ்டாலின்,
என்று ஞாபகத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதியில நான் 2 கலந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஏராளமான திட்டங்களை இந்த தொகுதிக்கு நிறைவேற்றி இந்த கொளத்தூர் தொகுதியை நம்முடைய அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னது போல 234 தொகுதி இருக்குன்னா இந்த தொகுதியை பார்க்கிற போது எங்களுக்கு பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, பயமும் இருக்குன்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, பொறாமையும் இருக்கு உங்களுக்கு எல்லாம். அதுதான் கெட்ட எண்ணத்துல அந்த பொறாமை இல்ல, நல்ல எண்ணத்துல தான். நாமும் இப்படி பணியாற்ற வேண்டும், நம்முடைய தொகுதிக்கு இந்த திட்டங்கள் வர வேண்டும் என்பதில் அவர்களும் இன்றைக்கு அந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறாங்க. ஏதோ குளத்தூருக்கு மட்டும் நம்ம இதை செஞ்சுட்டோம், மற்ற தொகுதியை கைவிட்டோம் யாரும் நினைக்க வேணாம். எல்லா தொகுதியும் நம்முடைய தொகுதி தான். அதனால எல்லாருக்கும் எல்லாம் என்பதை முன் வச்சு நம்முடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். என்ன ஸ்பெஷல்னா, ஒரு மாவட்டத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறை நான் போவேன். ஆனா குளத்தூருக்கு மட்டும் எப்படியா 10 நாளைக்கு ஒரு முறை நான் வந்துடுவேன். வரலன்னு கொஞ்சம் இருந்துட்டா இல்ல ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சிட்டா சேகர்வா விட மாட்டார். என்ன ஒரு லிஸ்டோட வந்துருவாரு, பெரிய பட்டியலை காட்டுவார் என்கிட்ட. அவர் வர்றதுக்கு முன்னாடி செல்போன்ல வாட்ஸ்அப்ல ஒரு பட்டியல் அனுப்பிச்சிடுவார் முதல்ல. ஏன்னா திடீர்னு கொடுக்கும்போது நான் ஷாக் ஆயிடக்கூடாது, அதிர்ச்சி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப சாமர்த்தியமா அந்த லிஸ்ட் அனுப்பிச்சிடுவாரு. அதுல ஒரு 10 பேராவது 10 பட்டியலாவது இருக்கும் நிச்சயமா. 2 அடிக்கல் நாட்டு விழா இருக்கும், 2 திறப்பு விழா இருக்கும், கட்சி நிகழ்ச்சி தான் 2 இருக்கும். இப்படி ஒரு பட்டியல் போட்டு 2 கொடுத்துருவாரு. அப்படி கொடுத்தாதான், கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தாதான் எனக்கும் அதுல ஒரு திருப்தி ஏற்படும். ஆக 10 நாளைக்கு ஒரு முறை வந்தாதான் எனக்கு உள்ளபடியே ஒரு முழு திருப்தி உண்டாகும். என்னதான் நான் முதலமைச்சராக இருந்து பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை நடத்தி பல அரசு நிகழ்ச்சிகளுக்கு சென்று, பல கட்சி நிகழ்ச்சிகளுக்கு சென்று, அல்லது பல பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்று பல வரவேற்பெல்லாம் தருகிற போது அதுல எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட இந்த குளத்தூருக்கு வந்து நீங்க தர்ற வரவேற்புல தான் அதிக மகிழ்ச்சி அடைகிறது உண்டு. இப்ப கூட என்னை கார்ல அழைச்சிட்டு வரும்போது மாவட்ட செயலாளர் கேட்டேன், தொடக்கத்திலே கேட்டேன், இரு பக்கமும் சாலையில இருபுறங்களும் மக்கள் நிக்கிறாங்களே, இளைஞர்கள், மகளிர், தாய்மார்கள் நின்றுட்டு இருக்காங்க, வரவேற்பு கொடுக்கறாங்க, இறங்கிட்டுமான்னு கேட்டேன். இல்ல கிட்ட போன இறங்கிக்கலாம்னாரு. என்னன்னு தெரியல, முதல்ல இறங்கிட்டு சொல்லுவார். ஆனா இன்னைக்கு என்ன கிட்ட போனா இறங்கிக்கலாம் சொல்ற, நேரத்தை நிர்ணயிக்கிறது சொன்னாரான்னு தெரியாது. நீ கூட ஒரு பேசல வரீங்க, ஏன்னா தொண்டை கொஞ்சம் சரியில்லை, உடல்நல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அதுவும் இருக்கலாம். இருந்தாலும் பாதி தூரம் வந்த உடனே அவர்கிட்ட சொல்லாமே நான் இறங்கிட்டேன் காரை விட்டு. அது என்னால கட்டுப்படுத்த முடியல. உங்களை பாக்குற போது ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடுறேன். அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ முதலமைச்சராக இல்ல, சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த எதிர்கட்சி தலைவராக மட்டும் இல்ல, ஏற்கனவே இருந்த மேயராக மட்டும் இல்ல, எப்போதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் செல்ல பிள்ளையாக, குறிப்பா சொல்லணும்னா ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மகிழ்ச்சியில் இருந்து அப்படித்தான் இருக்கிறேன். நான் நம்புகிறேன், நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு
எனக்கு அது எண்ணம் உண்டு. இங்கே இந்த தொகுதியில நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்களை பார்க்கிற போது இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டம் என்று இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அது மக்களிடத்தில் பேசக்கூடிய, மக்களிடத்தில் பதியக்கூடிய அளவுக்கு பல திட்டங்களை நாம் இந்த தொகுதிக்கு ஆற்றியிருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, கொரோனா ஏற்பட்ட போது அப்ப நம்ம எதிர்க்கட்சியில் இருந்தோம். கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா பணிச்சூழல் பெருமளவு மாறிடுச்சு. குறிப்பா ஐடி துறையில வேலை செய்யறவங்க